உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? நண்பர்களே, இந்த சனி வக்கர நிவர்த்தின்னு சொன்ன உடனே எல்லா சேனல்லையும் சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார், அடுத்த டிசம்பர் வரைக்கும் என்னென்ன நடக்க போகிறது வாழ்க்கையிலே. உண்மையிலே சொல்ல போனா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா சனி பகவான் மட்டும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த ஒரு வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு உண்டு. வகையில் 12ஆம் இடத்திலே சனி வந்துட்டாரே, 7.5 சனி தொடங்கிடுதே, ஐயையோ உமக்கு 7.5 தொடங்கிடுத்து வை அப்படின்னு நினச்சி பயந்தவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சனி நல்லது யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவார். இப்போது யாருக்கெல்லாம் கெட்டது பண்ணுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார். இந்த சனிட்டு இருக்கிற ஸ்பெஷல் அதுதான் வக்ரம்ங்கிறது. இந்த சனி வக்ரமாகிறார். அப்போ என்ன நடக்கும்னா, சனி பகவான் அப்படியே நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். ஏற்கனவே அவர் குருவோட வீட்டில் மங்கள சனியாக தான் வராருன்னு நான் ஒருத்தன் தான் உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். தி சுனாமி பாய்ஸ் எல்லாருமே உலகழின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 12.1.2 பார்த்து தனப்பிராப்தியை தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான் நன்மையை தர தொடங்கிவிட்டால் யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, அதனால தான் சொல்லுவாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். என்ன, அவர் கொஞ்சம் நீதிமான், கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வச்சு கொடுப்பார். கொடுக்கறதுல ஒரு வகை உண்டு. சில சூப்பர்வைசர் ப்ரமோஷனை ஜாலியாக கொடுத்துருவாங்க. இப்போ சில சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேலை வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டாவதாக பண்ணுறவங்க தான் நம்ம மனசில் நிற்பாங்க. காரணம் என்ன, அப்போ தான் அதுக்குரிய தரம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினது தெரியுமா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதனால் ஆனால் பண வரவு நிச்சயம் உண்டு. இதில் என்னென்னா, 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நண்பர்களே, சனி 6ஐ பார்ப்பதும் ஒன்று தான். அருமையான ஒரு நேரம் வந்ததுன்னு சொன்னால் 2 ஒன்று தான். காரணம் என்னென்னா, 6ஆம் இடம் என்பது என்னென்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், என்னென்னா எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி கடன் கஷ்டம் தீரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கடன் எப்போ என்னை பிடித்த பிணிகள் எல்லாம் சரியாகும் சொல்லுங்கள். காரணம், நம்மை பிடித்த முதல் துயர் எது? கடன். நம்மை பிடித்த கடன். அந்த கடனை நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். நமக்கு பெற்றவர்களுக்கு நாம் கொண்ட கடன், நம்ம வாழ்கிறவங்க, நம்ம மனைவி குழந்தைகளுக்கு நாம் படும் கடன். இந்த கடன்களை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சா ஒருத்தர் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அதனால தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மக்கள், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஏன்னா கடனை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை வாழும் காலத்திலேயே கடன் வாங்காமல் வாழ்ந்துக்கிட்டால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துவார். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் பண்ணதை சொல்கிறேன். நான் கடன் வாங்கினதை நிறுத்தினதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தேன். எல்லாம் இருந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மோடு. ஒன்றுமே இல்லாதப்ப இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது 2வது மோடு. கடனே வாங்காமல் பரவாயில்ல சார், ஈரத்துணி கட்டிட்டு படுத்துக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்க தொடங்குகிறீர்கள். என்று நீங்கள் கடன்களை அடைக்க தொடங்குகிறோம், அந்த அன்னையிலிருந்து நீங்கள் நிம்மதியை நோக்கி போகிறீங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. நான் சும்மா இருக்கேன் சார், மத்தியானம்னா எனக்கு 1 மணி நேரம் டைம், 10 நிமிஷம் போதும் நான் தூங்குறதுக்கு, மீதி நேரம் நான் வேலை பார்க்குறேன் சார் என்பது போன்ற எண்ணங்கள் வரும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமே என்பது. ஓடிக்கொண்டிருப்பது நேரமல்ல, ஓடிக்கொண்டிருப்பது வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஓடிக்கொண்டிருப்பது நேரமல்ல, ஓடிக்கொண்டிருப்பது நம் வாழ்க்கை. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார். அடுத்து சனி பார்க்கிற இடம் தான் சூப்பர். அதுதான் உங்களுடைய 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தருகிறார். நண்பர்களே, அதிர்ஷ்டத்தை தரும் பொழுது என்ன ஆகும்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து. நான் ஒரு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம்னு நினச்ச உடனே என்ன எடுத்தேன், அதுக்குரிய ஆட்களை நான் சந்திக்கிறேன், அதை நோக்கி நான் பிரயாணம் போகிறேன், அதை நோக்கி என் பயணம் தொடங்குகிறது. நண்பர்களே, நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது அது அடுத்தடுத்து நடக்கும். நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது அது நடக்கவே நடக்காது. நேற்றிரவு கூட நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படியே. அதுதான் அந்த மாதிரி நேரம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை மட்டுமே, அதிர்ஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் உடனே குருஜி சென்மி லோட்டே நம்பர்னு அனுப்ப போகிறாங்க. கனடா வாழின் ரசிகர்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, அதிர்ஷ்டம் வருன்ட்டிங்க, லாட்ரி நம்பர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, 4 டிஜிட் நம்பர், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஏங்க, அது தெரிஞ்சால் நானே ஃபுல் நம்பர் வாங்கிட்டு போகிறேன். அதிர்ஷ்டம் என்றால் என்ன தெரியுமா நண்பர்களே? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அதே கம்பெனியில் இன்னொரு ஆர்டர் கிடைக்கிது, அதுவும் எனக்கே கிடச்சிருச்சு, அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன? எனக்கே தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? தினமும்
எனக்கான பாதையை தீர்மானிப்பது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கான வழியை, அதிர்ஷ்டத்தை வேலையில் தேடுங்க. அதிர்ஷ்டத்தை கோரையை பார்த்துட்டு உட்காந்துருந்து கொட்டுமான்னு தேடக்கூடாது. அதிர்ஷ்டத்தின் பொருள் வேறு. மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு சனி இரட்டிப்பு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். இது வரைக்கும் கடந்த இந்த மிஸ்டர் சனி பகவான் போன மே மாதம் வந்தார் சார். ஆமாம் சார். இந்த மே வரைக்கும் 1 வருஷம் ஆகுது சார். ஆமாம் சார். 1 வருஷமாக நான் தூங்கவே இல்லை சார். 1 வருஷமாக நான் ராத்திரியானால் 1 மணி ஆனால் போதும் சார். நாங்கள் 1 மணிக்கு மேலே தான் சார் பேசிக்கிறதே. அந்த மாதிரி டிப்ரெஷனில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார். நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகுது, பொழுது என்ன விடிய போகுது, ஒன்றுமே புரியலையே. அப்படி நம்ம எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே. நம்ம ஒரு ரூட்டில் போனால் வாழ்க்கை ஒரு ரூட்டில் போகுது. அப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்கு பாதை கிடச்சிரும். ஓகே, நமக்கு இவ்வளோ வேலையா? நண்பர்களே, ஆரம்பத்தில் வேலையை பார்த்து பிரமிப்பாகும். அப்புறம் அந்த வேலை வாழ்க்கை முறையாகும். அப்புறம் அது நடைமுறையாகும். இந்த உடம்பும் மனசும் அந்த வேலைக்கு பழகிடும். நீங்கள் நினச்சி பாருங்கள். we are not that much busy than a commissioner, than a CM, than a பிரதமர். அவ்வளோ பிஸியில் நம்ம கிடையாது. என்ன, நம்ம அவ்வளோ லோடை ஏற்றுக்கல, நமக்கு பழக்கம் இல்லை. இன்னும் நிறைய லோடு வரும்போது நம்ம இன்னும் பழகுவோம். மேஷராசிக்காரர்கள் உடலை இரும்பாக்கி கொள்ளுங்கள். கரிகாலா, உடம்பு இரும்பாக்கிக்கடா. பிஸியாக போகிறீங்க. அதனால் ஹாப்பியாக இருங்க. என்னைக்கு வேலை மேலே பிஸியாக இருக்கீங்களோ காலை தூக்கி விட்டுக்கோங்க. கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு நிறைய லெசர் டைம் கிடைக்குது சார், பொழுதே போகல சார் அப்படின்னா நம்ம ஏதோ ஆங்கு ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். நமக்கு டைமே இருக்கக்கூடாது, அப்போ தான் கரெக்ட் ரூட்டுன்னு அர்த்தம். மேஷராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் ஸ்வீட் எடு, கொண்டாடு. சனிப்பயிற்சி ஆளையே மாற்ற போகுது. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்திரையில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்கார். புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.